ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2023 உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம இந்த 2023 வரும்போது எதுவுமே நடக்கக்கூடாது, நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தா கரெக்டாக இந்த வருஷமும் அது மாதிரி தான் இருந்தது. நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது, நம்ம நினச்சி பார்க்காத சில விஷயங்கள் இந்த வருஷத்தில் நடந்து இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம மறுக்க முடியாது. எல்லாமே நம்மளுக்கு நம்மளை கடந்து போகிற ஒரு ஆண்டுமே சரி, அந்த ஒரு வருஷம் சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு விட்டுட்டு தான் போகுது. நம்மளால் அதை மறக்க முடியல. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. என்னடா ஸ்டார்டிங் 2023 சூப்பராக போதேன்னு பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இப்போது இந்த வருஷத்தில் எது நம்ம நிறையா சொல்லலாம், இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் இறந்துட்டார். சோகமான விஷயம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா என்னென்னா, டிசம்பர் மாதம் நம்மளுக்கு அந்த டிசம்பர் மாதம் தான் நம்மளுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியே, அந்த வரலாற்றை கிரியேட் பண்ணிட்டு போகிறது அந்த ஒரு மாதம் தான். அது எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, அந்த டிசம்பர் மாதம்தான். இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சென்னை மழை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சென்னை மழை. ஆமாம், சென்னையில் 2015 அதிகமான மழை பெஞ்சு இப்போது நம்ம 2015 நம்மளால் மறக்க முடியல. அதுக்குள்ளே 2023 இப்போ நம்மளால் மறக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லனா, நம்ம 1000 வருஷம் இல்லாத ஒரு மிகப்பெரிய மழையை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். 100 சென்டிமீட்டர்னால் அது எங்கன்னு உங்களுக்கே தெரியும். தூத்துக்குடியிலேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல இதோட, பட் இந்த வருஷத்தில் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம இது நியூஸில் பார்க்கும்போதும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மழை, நல்ல வேலை சென்னையில் பெய்யாமல் நம்ம தப்பிச்சோம். சென்னையில் மழை பெஞ்சிருக்கு, பட் ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒரு மழை இல்லைன்ற வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இல்லைன்னா நம்ம நிலமை இன்னும் ரொம்ப மோசமாக போயிருக்கோம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். கடைசியில் அப்படியே முடிய நிறைய கெட்ட விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ கொரோனா கூட லைட்டாக தலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆகுது நம்மளுக்கு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க, போனது போயிடுச்சு, முடிஞ்சிச்சா. இப்போ 2024 இது உள்ளே போகிறோமா? நல்லபடியாக வர வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வருஷமாச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த நோய் நொடியும் இல்லாமல் நம்ம எல்லாருமே நல்லா ஹாப்பியாக வாழணும். புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே நல்ல ஜாபில் நம்ம செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இன்ஃபர்மேஷன் விஐ யூடியூப் சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம சேனலுக்கும் நீங்கள் எல்லாருமே, நாட்டு நடப்பில் எவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷத்தில் சேனல் ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் நான் இது சொல்லணும்னு பார்த்தேன், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்லணும்னு நான் இருந்தேன். இப்போ சொல்ல வேண்டிய டைம் ஆயிடுச்சு. 500 சப்ஸ்கிரைபர். எப்படி 500 பேர் எனக்கு புதுசாக கிடச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய சப்போர்ட். நான் எதுலேயுமே சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கையே இருந்ததில்லை. நான் நிறைய விஷயங்கள் நிறைய தோல்வியை தான் சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் முறையாக ஒரு ஃப்ளோக்கில் அப்படி கிளிக் பண்ணி அப்படி ஆரம்பித்த சேனல் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல். இப்போ இதில் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆகலை, பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர்ன்றது எந்த பெரிய பேக்ரவுண்டும் இல்லாமல், அதாவது எந்த பெருசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப ஒரே இதுல நம்ம ஷேர் பண்ணி ஒரு 1000 பேரை நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் யாரோ நம்ம சேனலை பார்த்து பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போதைக்கு 537 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 500 பேருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு நல்ல வீடியோ வரும். நான் ஃபஸ்ட்டில் வீடியோ போடுறது சில மாதத்தில் வீடியோ போடுறது நிறுத்திட்டேன். ஒரு நடுவில் ஒரு மாதம் வீடியோ போடாமல் கூட போயிட்டேன். ஆனால் எல்லாருமே நல்லா மோட்டிவ் பண்ணாலே, ப்ரோ நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ, நான் உங்கள் ஃபேன் ப்ரோ, இந்த சேனலோட ஃபேன், நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போடணும் நீங்கள் சொல்லனால மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுவேன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இது எப்பவுமே நான் போடுவேன். நான் நல்ல ஜாபில் இருந்தாலும் சரி, வீடியோ போடுறது நிற்காது. அட்லீஸ்ட் வாரத்தில் 1 இல்லை 2 வீடியோவாச்சும் உங்களுக்காக வந்துடும். நீங்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் இந்த 500 சப்ஸ்கிரைபர். கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் காய்ஸ். ஒன்ஸ் மோர் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2024 நம்மளுக்கு எந்த சம்பவமும் இல்லாமல் நல்ல சம்பவமாக மாறி இருக்கணும்னு, நம்ம எல்லா லைஃப்லையும் ஒரு நல்ல
விஷயத்தையும் அதாவது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சில கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஃபர்மேஷன் விஐ சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நியூ இயர் கிஃப்ட்டாக இன்னும் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட நான் இதுதான் ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பண்ணி போட முடியும். வீடியோவை கூட நான் எடுத்து நான் ஃபியூச்சரில் போட ட்ரை பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நான் இதில் பண்ணுவேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உங்களுக்கு டுட்டோரியல்ஸ்லாம் நிறையா வரும், டெக்னாலஜி ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ்லாம். ஓகேங்களா, ஸோ பிசிக்கான டுட்டோரியல்ஸும் இன்னும் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் போது சின்ன கேம்ஸ் டுட்டோரியல். ஓகேங்களா, ஆண்ட்ராய்ட் மட்டும் இல்லை, நிறைய டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வரும். ஜிஷோ அது சொல்லத்தால அது போயிட்டே தான் இருக்குது. அது இன்னும் நிறையா இருக்குது, உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஜிஷோ மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஏன்னா அது அப்டேட் ப்ராப்ளம்னால நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போடுறோம். அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நடுவில் மிஸ்டேக் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணி போகிறதுக்காக கொஞ்சம் கேப்பிட்டு போடுறோம். அதுவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் நாங்கள் உருவாக்கணும்னா, நிறைய வீடியோஸ் போடணுன்னா, நானும் நான் சொல்ல போனால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறது மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆப் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குற மூலமாக தான் நானே கற்றுக்குறேன். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம நிறையா பிசிக்கும் நம்ம நிறைய டுட்டோரியல் போடுவோம். ஓகேங்களா, உங்களுக்காக நாங்கள் நிறைய டுட்டோரியல் கொண்டு வரோம். நீங்கள் எங்களால் மட்டும் பயனடைஞ்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாக மட்டும் தான் நீங்கள் எல்லா விஷயமும் கற்றுக்க முடியும். நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா, யாருக்குமே யாரால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முழுசாக நம்ம ஒன்று பார்க்குறோமா, நம்மளுக்கு அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம கையில் தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அது வருதா, நம்மளுக்கு கரெக்ட் செட் ஆகுதா, இது மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ டுட்டோரியல்ஸ் நிறைய நாங்கள் போகிறோம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப மோசமான நினைவுகள் அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஜாலியாக. அப்புறம் வந்து இந்த 2024 இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், இது நம்ம வரவேற்கலாம். ஓகேங்களா, வரவேச்சிடலாம். இன்ஃபர்மேஷன் விஐ யூடியூப் சேனல் சார்பாக இந்த 2024 நம்ம வரவேற்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, 2024 வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா.